வணக்கம். வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 1ல் தாய்லாந்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு நாடு, தமிழர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு தாங்க போக போகிறோம். ஆமாங்க, மலேசியா. மலேசியான்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர போகிறது அதனுடைய தலைநகர் கோலாலம்பூர் தான். ஆனால் நான் இப்போ போக போகிறது அங்கே கிடையாதுங்க. நம்ம தமிழர்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய, நேரடியாக இங்கேருந்து வர்த்தகம் நடக்கக்கூடிய, வியாபாரம் நடக்கக்கூடிய, இங்கேருந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு இடம், ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு இடம், தமிழர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் பெனாங். சில பேர் இதை வந்து கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் தமிழர்கள் கோலாலம்பூரை விட அதிகமாக வாழ்கிறது பெனாங்கில் தாங்க. மலேசியாவுக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. அங்கே தான் பார்க்க போகிறோம். பெனாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தாங்க லேண்ட் ஆக போகிறோம். தாய்லாந்தோட கேபிட்டல் பேங்காக்லேருந்து டைரெக்டாக வந்து பெனாங்க்கு ஏர்லைன்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், கோலாலம்பூர் போகிறத விட பெனாங் போகிறது தாய்லாந்து வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது டிக்கெட். அதனால் அது வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் நான் வந்து பெனாங் வர்றதுக்கு. இங்கே கிட்ட லேண்ட் ஆக ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்டத்தட்ட இந்தியன் ஃபுட்டே கிடைக்காம ரொம்ப அல்லாடப்பட்டுட்டேன். மலேசியாவில், அதுவும் தமிழில் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியில் கண்டிப்பாக எனக்கு தேவையான இந்தியன் ஃபுட் கிடைக்கும், தமிழ் ஃபுட்டே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், தமிழ் மக்கள் நிறைய பேர் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் இப்போ நான் இங்கே லேண்ட் ஆக போகிறேன். ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. வணக்கங்க. மலேசியாவில் ஜார்ஜ் டவுன், பெனாங் டிஸ்ட்ரிக்டில், பெனாங் ஸ்டேட்னு நினைக்கிறேன், ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டாக கூட தெரியல, பெனாங் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட்டில் ஏதோ ஒன்றுத்தில் ஜார்ஜ் டவுனில் லிட்டில் இந்தியா இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இன்றைக்கி மதியமாக வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு, அப்புறம் அங்கே திரும்ப மழை பிடிச்சிருச்சு. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பஸ் ட்ராவல், அப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல நான் பார்க்குறது, சாப்பிட்டது, நாளைக்கு சாப்பிட போகிறது, இங்கே இருக்கிற எல்லா நாளும் நான் சாப்பிட போகிறது ஃபுல்லாமே இந்தியன் ஃபுட் தான். ஏன்னா இது வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் நான் வேறு எந்த மக்களையும் இது வரைக்கும் பார்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கடையை பார்த்துட்டேன். 100 கடைக்கு மேலே ஹோட்டல் சொல்ல, எல்லா கடையும் சேர்த்து எதுலேயுமே வேறு மக்களை பார்க்கல. எல்லாருமே தமிழ் மக்கள் தான். இங்கே இருக்க போகிற நாள் கொஞ்சம் நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுவோம். நைட் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, போயிட்டு தூங்குவோம். சிம் கார்டு வாங்க லேட் ஆகிடுச்சு. சிம் கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பார்ப்போம் மீதியை. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். நேற்று ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு நாளில் ரூம் புக் பண்ணியிருந்தேன். சரி, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் மாற்றிக்கலாம், இல்லை டூரிஸ்ட் பிளேட் வேறு எங்கேயாவது இருந்துச்சுனாங்க மாற்றி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டாயாவில் நம்ம ரூம் ஸ்டே பண்ணியிருந்ததுக்கு டூரிஸ்ட் பிளாட் ரொம்ப தூரம் இருந்துச்சு. சரி, ஓகே, அதனால் ஒரு நாள் ஸ்டே பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டே வந்து ஓகேனா கண்டினியூ பண்ணிக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணேன். 2வது நாள் பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டேன், ஃபுல்லாகிடுச்சிங்க, முடியாது, இப்போ ஒரு வேகன்சி இல்லை, ஆன்லைனில் புக் ஆகிடுச்சு. ஆனால் பாவீங்களா, என்னடா இது ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு நான் சிம் கார்டு கூட வாங்க முடியும். இப்போ சிம் கார்டு வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்து ஒரு பெரிய மால், ஒரு 15 மாடி பில்டிங் மாலில் வந்து சிம் கார்டு வாங்கிக்கிட்டு ரூமை இப்போ ஆன்லைனில் சரி வேறு எங்கேயா லாகின் பண்ணலான்னு பார்க்குறேன். எங்கேயுமே புக் ஆக மாட்டேங்குது. செம்ம கடுப்பாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறேனே தெரியல. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். இனிமேல் தான் ஏதாவது புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு செக்இன் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா 2 ஹாஸ்டல் புக் பண்ணி பார்த்தேன். ஆன்லைனில் டிக்ளைனே வருது. மேபி ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் இது இப்படியே போகுதுன்னு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு, ரோட்லேயே தெரிஞ்சிட்டு இருந்ததுக்கு ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் கிடச்சிது.
அது என்னென்னா ப்ரைவேட் ரூம். இந்த ஹோல் ட்ரிப்லேயே நான் தங்குற ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ரூம் இது தான். மோரோவர் ஆக்சுவலாக என்னென்னா மல்டி டார்மெட்ரி ரூம் தான் நான் புக் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தேன் ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக ஆன்லைனில் ஓகே பண்ணிட்டாங்க. நேராக வந்து பார்த்தா பிளேசஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ஆன்லைனில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதே பேமெண்ட் என்கிட்ட டேரெக்டாக கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு செப்பரேட் ரூம் ப்ரைவேட் ரூமே கொடுத்துருன்னு சொன்னாங்களா. ஓகே, டீல் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி ஆன்லைனில் கேன்சல் பண்ணிட்டு நேராக வந்தேன். ப்ரைவேட் ரூம் கிடச்சிருச்சு. ஹாப்பி. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஊர் சுத்த கிளம்பலாம். ஜார்ஜ் டவுன், பெனாங் ஸ்டேட்டோட கேபிட்டல். இது வந்து யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் அதில் ஒன்றுங்க. அதுக்கு ரீசனே இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு பில்டிங்ஸ்க்கும் 200 to 300 இயர்ஸ் இருக்குமா. இந்த சிட்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான். மேக்ஸிமம் நான் பார்த்த எல்லா பில்டிங்ஸுமே அதே ஆர்கிடெக்சரில் தான் இருக்குது. ஸ்டார்பக்ஸ், 11-7 ஹோட்டல்ஸ், அப்புறமா பேங்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பில்டிங்ஸில் தான் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு இந்த சிட்டி ஃபுல்லாக. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர், யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னம். இந்த சிட்டியில் இந்த ஏரியா ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சிட்டி சுற்றி பார்த்தா எல்லா இடமே இதே மாதிரி தாங்க இருக்குது. செம்ம அழகுங்க, செம்ம ஃபீல். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அமைதியான ஒரு நாட்டில் அமைதியான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி. ஏன்னா பெனாங் அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு ஐலாண்ட் தான். அதில் இந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கலர் போர்ட், பெனாங்கோடைய ரொம்ப அழகான ஒரு கடற்கரை. பின்னாடி ஹார்பர் இருக்குது, தூரத்தில் ஹார்பர் தெரியுது, கடல் பக்கம் தான் இருக்கும். ஆக்சுவலாக கடல்னாலே எனக்கு பயம், ஆனால் சுற்றி கடல் பக்கமாகவே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இங்கேருந்து நடந்து போகிற தூரம் கூட கிடையாது, பார்க்குற தூரத்தில் இருக்குது என்னோடய ஹாஸ்டல், ரொம்ப பக்கத்துலேயே. சும்மா அப்படியே வந்தேன். க்ரூசஸ்லாம் இருக்குது, பயங்கரமான க்ரூசஸ் நிறைய இருக்குது. பாருங்களேன், இதெல்லாம் அந்த 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 இடம்லாம் போய் அங்கே போய் நின்று அந்த க்ரூஸில் ஏறி போகிற மாதிரியாம். அது அங்கே ஒரு டீம் ஏறிட்டு இருக்காங்க, ஒரு குரூப். எனக்கு இப்போதைக்கு க்ரூஸுக்கு போகிற மாதிரிலாம் ஐடியா இல்லைங்க, சும்மா வந்தேன். நல்லா இருக்குது, டிஜே மியூசிக் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், இன்னும் டைம் ஆகலை, அதனால கொஞ்சம் வேகன்சியாக இருக்குது. மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அந்த பக்கம் கொஞ்சம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் இருந்தது அந்த பக்கம். நல்லாயிருக்கு, செம ஃபீல், ஹாப்பி. எங்கேயாச்சும் போகணுன்னு நினச்சிட்டு அப்படி சும்மா வெளியில் வந்தோடனே பார்த்தா ஆப்போசிட்லேயே பீச் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக தெரியும் அது பக்கத்தில் பீச் இருக்குது. சும்மா அப்படியே புக் பண்ணேன், வந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு பீச் கிடைக்கிது. வாழ்க்கையிலேயே இவ்வளோ இன்க்ளைண்டான ஒரு மவுண்டெயினில் ஒரு ட்ரெயின் நான் ஏறி பார்த்ததே இல்லைங்க. 45 டிகிரி இன்க்ளினேஷனில் ஒரு ரூட். அந்த ரூட்டை பாருங்கள். ஓகே, இன்க்ளினேஷனில் ஒரு ரூட்டு, இந்த ரூட்டில் ஒரு ட்ராவல். இதே மாதிரி ஒன்று இந்தியாவில் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. செம்ம ஃபீல். பெனாங் ஹில்லோடைய டாப்பில் இருக்கும், டாப் வியூ. இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான டெலஸ்கோப்ஸ். இல்லை எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இதில் பேமெண்ட் போட்டால் 2 minutes அதில் பார்க்கலாம், பைனாக்குலர் மாதிரி. நல்ல வியூ, சரியான வியூ. இப்போ தான் பார்த்தேன், செம்ம அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்தியாவில் இப்படி ஒரு இன்க்ளைன்டு 45 டிகிரியில் ஒரு ட்ரெயின் கீழே இருந்து மேலே நான் பார்த்தது கிடையாது. மேபி இருந்தால் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோ அழகான வியூ. மலை மேலே இருக்கேன், கீழே சிட்டி. ஆக்சுவலாக இது ஒரு ஐலாண்ட் தான். பாருங்கள், சிட்டிக்கு மேலே இருக்கேன். செம்ம கிளைமேட், சில் கிளைமேட். ஆக்சுவலாக நான் இந்த டைம் வந்ததுக்கு ரீசனே வந்து சன்செட்டை பார்க்க தான் வந்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்குள்ளே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஓ கேன் கோ. ஓகே. இது லவர்ஸ் ஏரியா. நிறைய பேர் ஹார்ட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க.
ஹார்ட் சிம்பிள் போட்டு கட்டி பின் பண்ணால் அவங்க லைஃப் லாங் லவ் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ். நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த ஃபீல் வராது. ஃபாரினர்ஸ்க்கு டிக்கெட் சார்ஜ் கொஞ்சம் அதிகம். நான் ஆக்சுவலாக ஃபாரினர் தான் இங்கே, அதனால் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, டிக்கெட் பே பண்ணி வந்தாச்சு. இந்த ஹார்ட் கேட் இங்கே ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க பின்னாடி. செம்ம வியூ வேணும் ஆக்சுவலாக. இதுதான் அந்த சிட்டி வியூ, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறது கடலுங்க, கடல் நடுவில் தான் எக்கச்சக்கமான ஐலாண்ட்ஸ், குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது. பெனாங்கே ஒரு ஐலாண்ட் தான், அந்த இன்னொரு மவுண்டைன், சின்ன சின்ன மவுண்டைன். இதுதான் சிட்டி. இந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு ஹில். நம்ம இப்போ டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்கோம், சன்செட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. க்ளவுடியாக சில்லுன்னு இப்படி ஒரு இடத்த மலேசியாவில் நான் எதிர்பார்க்கல. செம்ம அழகான பிளேஸ்ங்க, செம்ம, உண்மையிலே செம்ம அழகான பிளேஸ். அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் மலேசியா, இந்த பக்கம் பெனாங். இந்த மலேசியாவையும் பெனாங் எனக்கு எடுத்து அந்த ஒரு பாலம் தாங்க, அதோ தெரியுது பாருங்க அந்த பாலம், கடல் மேலே இருக்கிற ஒரு பாலம். நாங்கள் இருக்கிறது ஒரு ஐலாண்டில். நான் அந்த பக்கம் போகிற ஐடியா இல்லை, போகிறது இல்லை. இங்கேருந்து எனக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது கோலாலம்பூருக்கு. ஸோ நான் இப்போ இந்த ஐலாண்டில் தான் இருக்க போகிறேன் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். சுற்றி தண்ணி தாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, ஃபெரியும் இருக்குது. நான் வந்தது ஆக்சுவலாக ஃப்ளைட்டில். ஸோ தாய்லாந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். இங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இங்கே ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டில் இருக்குது. இங்கே தான் அந்த பாயிண்டில், அந்த இடத்துல இருக்குது, அங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்தாச்சு டேரெக்டாக. அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுதா, தூரத்தில் ஒரு பிரிட்ஜு, அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜ். ரெண்டு பாத்து இருக்குங்க, மெயின்லேண்டுக்கும் இந்த ஐலாண்டுக்கும். ரொம்ப அழகான ஒரு இடங்க, செம்மையான ஒரு இடம். எனக்கு தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம். இதுதான் ஹார்பர், ஃபெரி வரக்கூடிய ஹார்பர் இந்த இடம். சிட்டி ஆக்சுவலாக சிட்டியை விட இந்த ஹைலாண்ட் ரொம்பவே க்ரௌடடாக டென்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ஹைலாண்டுக்குள்ளே இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷனை எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம அழகாக இருக்குது. அந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்க்குறேன். அருளொளி கொடிமலை. ஓ, திஸ் இஸ் கொடிமலை. ஓ, இதுதாங்க லிட்டில் இந்தியா, பெனாங்கில் இருக்கிற ஒரு பாய் கடை பிரியாணி. ஃபுல்லாமே தமிழில் பேர் இருந்துச்சு, நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. லிட்டில் இந்தியா நைட் வியூவில்.